பார்த்தீங்கன்னா ch341a ப்ரோக்ராமர் இதுவே. இந்த டைரெக்ஷன் எப்படி போகணுன்றது கரெக்டாக சொல்கிறேன். இது லாக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கில் இருக்குது. இதே ஷாக்கெட் நாம் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான பின் இதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ப்ரோக்ராமர் ஐசியை நம்ம பேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் பண்ணுற இடம் என்னன்றது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், தெரியல சரியாக, ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், அந்த பாயிண்ட்டு நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது 1 பாயிண்ட்டு, அதுக்கு அதை கண்டினியூ பார்த்திங்கன்னா 1 2 3 4 பாயிண்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் 5 6 7 8, ஆப்போசிட் வந்து 8வது பாயிண்ட்டு இங்கே நிற்கிது. இந்த லைன் வந்து கரெக்டாக அடிச்சிட்டோமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி நம்ம கண்டுபிடிக்கிது 1வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது லெக்கு இதில் ஒரு டாட் இருக்குது. இந்த போர்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது. இதை வச்சு நம்ம கரெக்டாக நம்ம அந்த மாதிரி கரெக்டாக இதில் நம்ம ஓட்டிக்கிறோம். அதாவது சால்டிங் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை ஏர் கன் ப்ரோயர் வச்சு கூட பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம இதில் ப்ரோக்ராமரில் ஹோல்டு பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ப்ரோக்ராமரில் ஹோல்டு பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமரில் இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா EEPROM செக்ஷனு, அதாவது 24 சீரிஸ் ஐசி போடுறது. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா 25 சீரிஸ் பயஸ் ஐசி போடுற செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த டைரெக்ஷன் 25 சீரீஸில் பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுடைய யூ ஷேப் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் இப்போ நமக்கு யூ ஷேப் அந்த பக்கம் இருக்குது, இங்கே இருக்குது. இப்போது இதில் வந்து கரெக்டாக இந்த இதில் வச்சு அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? கரெக்டாக உட்காந்துச்சு பார்த்துட்டு இந்த இடம் பிடிச்சிக்கணும், இல்லைனா இந்த இடம் கட்டாகிடும். இல்லை நீ கையில் பிடிச்சிக்கிட்டு கூட பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படி வச்சு அப்படியே லாக் பண்ணிங்கன்னா இந்த இடம் லாக் ஆகிடும், அவ்வளோதான், வராது. அடுத்தது பாருங்கள், கரெக்டாக வச்சோம்னா இருக்குது. இப்போ நம்ம ரீட் பண்ணுறோம் ப்ரோக்ராமரில். இப்போ பாருங்கள், ch134a ப்ரோக்ராமரு. இதை நான் யூஸ் பண்ணுறேன், லேட்டஸ்ட்டாக இருக்குது. அன்லாக் பின் யூஸ் பண்ணுறதுக்காக, ப்ரொடக்ஷன்லாம் அன்லாக் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிடெக்ட், இதுக்கு போர்ட்டில் போட்டுட்டு டிடெக்ட் கொடுத்தீங்கன்னா ஐசி வந்துச்சுன்னா இல்லை வந்துச்சுங்களா. இப்போ வின்பாண்ட் ஐசியோடைய பிராண்டோட ஐசி இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 MB, அதனால் 32 MB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எஸ்பிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த ஐசியோடைய மெமரி, சாஃப்ட்வேர் மெமரி வந்து 4 MB தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதில் இந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறீங்க, தெரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், பிரைட்டு மட்டும்தான் இதில் டிக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதையும் டிக் பண்ணிக்கணும். அடுத்தது இரேஸ், இதுவும் டிக் பண்ணிக்கணும். அடுத்தது ரைட்டு, இது 3மே டிக் பண்ணிக்கிங்க. வெரிஃபை டிக் பண்ணாதீங்க, இது வந்து கொஞ்சம் இஷ்யூ வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணிங்கன்னா அந்த ஐசியில் ப்ரோக்ராம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த இடத்துல ரீட் ஆகுது, அப்படியே ரீட் ஆகிட்டு போகுதுங்களா. அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ரீட் ஆகி கம்ப்ளீட் பண்ணதான் பார்க்கலாம். பாருங்கள், ரீட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு, அதோட டைமிங்கோடு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ப்ரோக்ராம் இருக்குது, ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இருக்குது. பட் ஆனால் இது வந்து மிஸ்மேட்ச் சாஃப்ட்வேரு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம தேவையான சாஃப்ட்வேர் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நம்ம எந்த ஃபைல் வச்சுருக்கோம், பயஸ் ஃபைலு, அது ஓப்பன் ஆகும். அந்த ஃபோட்டோக்குள்ளே போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோம்னா இந்த ஃபைலோடைய சாஃப்ட்வேரோடைய ரீடிங் இங்கே வந்துச்சு நமக்கு எல்லாமே டேட்டாஸ். ஓகே, அடுத்தது என்ன பண்ணோம், இப்போ வந்து இந்த ஹோம் ஒர்க்கு கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ண அந்த ஆப்ஷன் தான் வரும். கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த ப்ரொடக்ஷன் மோட் ஆஃபில் இருக்கா, ரேசல் இருக்கா, ரைட், இதெல்லாம் வந்து டிக் மார்க் இருக்கிறோம் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு ஓகே, அடுத்து ஆன் மார்க் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ஐசின்னு கேட்குங்களா. இப்போது ப்ரோக்ராம் ஐசி கொடுத்தீங்கன்னா ஐசி வில் பி ரேஸ்ட் அண்ட் ப்ரோக்ராம்டு கண்டினியூ அப்படின்னு கேட்குங்களா. எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அது ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மோடில் இருந்துச்சுன்னா எப்படி கேட்குன்றதை இமேஜில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் வீடியோவில். இப்போ பாருங்கள், அந்த ப்ரொடக்ஷன் மோட் எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறது, என்ன கேட்கும் ப்ரொடக்ஷன் மோடில் இருந்துச்சுன்னா அப்படின்றத சொல்கிறேன். பாருங்கள், இப்போது நான் இந்த ஹலோ பாக்ஸ் சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கஸ்தான் பாக்ஸு, இது வந்து NKME சீரீஸு.
லேட்டஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சேவ் பண்ண வச்சுக்கிறதுல ட்ராக் அண்ட் ப்ளே 28 பிப்ரவரியில் வந்தது. செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஃபைல் லோட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ப்ரோக்ராம் கிளிக் பண்ணுறோம். செக் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ப்ரோக்ராம் பண்ணுறோம். கேட்குது, எஸ் கொடுக்குறோம். அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து ப்ரொடக்ஷன் மோடு வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு வந்து இரேசிங் ஆகுது, ப்ரோக்ராம் ஆகுது. ப்ரொடக்ஷன் மோடு ஆன்லைனில் ஆஃபில் இருக்குது. ப்ரொடக்ஷன் மோடு ஆனில் இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் மோடு ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிக்குவான்னு கேட்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, எஸ் கொடுக்குறீங்க. எஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து இரேஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் மோடு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனால் தான் ரேஸ் ஆகும். ரேஸ் ஆன அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ப்ரோக்ராம் ஆன அப்புறம் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணலாம் இருங்க. அவருக்கு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். பாருங்கள், ப்ரோக்ராம் ஆகி முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ன்னு வந்துச்சுங்களா ப்ரோக்ராம் மெமரி. இப்போ வந்து அந்த டேட்டாஸ் இதில் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ப்ரொடக்ஷன் மோட் ஆன்லைன் இருந்துச்சுன்னா இந்த டேட்டாஸ் வந்து லோடாக இருக்காது. ஃபுல்லாக ஃபால்ஸ்னு வரும், இல்லை பழைய சாஃப்ட்வேர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோடு பண்ணதை WA5555 இது ஸ்டார்டிங் ஃபைல். இது இப்போ வந்து டிஸ்பிளேயில் ஆகுது. இது ஐசியில் இருக்குன்னு சொல்லுது, பட் நமக்கு டவுட்டு. அப்படின்னும் போது திரும்ப அந்த ஃபைல் ஓப்பன் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த ஃபைல் நம்ம திரும்ப கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுதுங்களா. பாருங்கள், WA5555 வந்துச்சுங்களா, சேமாக இருக்குது. அப்போ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆகிருக்கு. இதுக்கும் மேலே டவுட்டு வரும் நமக்கு, ஐசிக்குள்ளே இருக்கா அப்படின்றது தெரியாது. அப்படின்னா அப்போனா ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணுறோமா, ரீட் பண்ணோம்னா பாருங்கள், அந்த ஏசியில் ப்ரோக்ராம் ஆகிருக்கிற அந்த சாஃப்ட்வேரு ரீட் ஆகுது. ரீட் ஆகிட்ட அப்புறம் நமக்கு வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்கள், ரீட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ன்னு வந்துச்சுங்களா. இப்போ மேலே பாருங்கள், WA5555 வந்துச்சு. ஓகே, அப்போ சாஃப்ட்வேர் இந்த மெமரிக்குள்ளே வந்து ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியது தான். ப்ரோக்ராமரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரு. அடுத்தது இந்த ப்ரோக்ராமர்லேருந்து இந்த கிளிப்பு கழட்டி இந்த ஏசி கழட்டி நம்ம அதில் பேட்ச் பண்ணிக்கிறோம். அது எப்படி பேட்ச் பண்ணுறன்றதை நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சில பேர் வந்து யூஸ் பண்ண தெரியாமல், ப்ளோயர் யூஸ் பண்ண தெரியாமல் போர்டு ட்ராக்லாம் நாஸ்தி பண்ணிடுறாங்க, அதாவது வேஸ்ட் பண்ணிடுறாங்க பாக்ஸே. அது எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.